1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூரியன் புதன் இந்த 2 கிரகங்களும் சேரும்போது என்ன மாதிரியான யோகங்கள் வரும் அப்படிங்கிறத மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. முதன்மை கிரகமான சூரியனோட மற்ற கிரகங்கள் சேரும்போது என்னென்ன மாதிரியான யோகங்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். இப்போது சூரியனோட புதன் சேரும்போது என்ன மாதிரியான யோகத்தை தரும் அப்படின்னு சொல்லுங்கள். சூரியன் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டே வந்ததுனால அதை பற்றி நிறைய விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. புதனை பற்றி நம்ம நிறைய சொல்ல வேண்டியதாக இருக்குது. புதன் அப்படிங்கிறது புத்திகாரகன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஒருத்தவங்க நல்லா படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஜாதகத்தில் உள்ள புதனையும் ஒரு அடிப்படையாக பார்ப்போம். 4ஆம் இடம் 2ஆம் இடம் 9ஆம் இடம் ஒரு பக்கம் பார்த்தால் கூட புதன் எப்படி இருக்குங்கிற அதை நிலவரத்தையும் வச்சு நம்ம பார்க்கணும். நல்லா படிக்கிறாரு அந்த கல்விக்காரங்கன் அப்படின்னு சொல்லும்போது புதனை தான் நம்ம முன்னிலைப்படுத்தி பார்க்குறோம். ஒரு பக்கம் சூரியன் அப்படிங்கிறது கம்பீரத்தையும் வீரத்தையும் அந்த உயர்வான தைரியத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம். இந்த பக்கம் பார்க்கும்போது புதன் அப்படிங்கிறது அறிவும் புத்திசாலித்தனத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அது வீரம்னா இது விவேகம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதாவது விவேகம் இல்லாத வீரம் முரட்டுத்தனம், வீரம் இல்லாத விவேகம் மலட்டுத்தனம். இது புகழ்பெற்ற கம்யூனிஸ்ட் தலைவர் ஸ்டாலின் சொல்லியிருப்பார். வீரம் மட்டும் இருந்தாலே போதும், அது வீரத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறது, அதில் ஒரு விவேகம் வேணும்ல, அப்போ தானே காரியம் வெற்றி பெறும். நீங்கள் என்ன நோக்கத்துக்காக போராடுறீங்களோ அது வெற்றி பெற முடியும். அதே போல் வெறும் விவேகத்தை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாத எதிரிகள் வந்தாங்கன்னா அவங்களை எப்படி தாக்குறது, அவங்களோட மோதும், அந்த இடத்துல வீரமும் தேவைப்படுதில்ல. அதனால் ரெண்டும் வேணும். இது ரெண்டத்தையும் சேர்க்கறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், வீரமும் விவேகமும் ஒன்று சேர்றது தான் சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அப்போ அவர் வீரத்தை குறிக்கிறது, இது விவேகத்தை குறிக்கிறது. அப்போ சூரியன் புதன் சேர்க்கையை என்ன சொல்லுவாங்கன்னா புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஜாதிடத்தில். புத ஆதித்ய யோகம் அப்படின்னா என்ன, ஒரு பக்கம் அது வீரத்தையும் விவேகமும் சேர்ந்தது தான் புத ஆதித்ய யோகம். இப்போ சூரியனும் புதனும், சூரியன் மட்டும் தனியாக இருந்தால் அது பெரிய யோகமாக இருக்காது, சில இடங்களில் புதன் மட்டும் தனியாக இருந்தாலும் யோகமாக இருக்காது. அப்போ சூரியனும் புதனும் சேர்ந்து 4ஆம் இடம் 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம் இதில் எங்கே இருந்தாலும் அதுவே ராஜயோகமாக வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பாட்டே சொல்லுவாங்க பழைய நூல்களில். விளையும் ஆதித்யனும் கணக்கனும் 4, 6, 8, 12 அமர மன்னவன் போல் வாழும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு கணக்கே சொல்லுவாங்க. அப்போ சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது எல்லா வகையிலுமே ஒரு யோகம்தான் அப்படின்னு சொல்ல முடியும். அது இருக்கிற இடத்த பார்த்து நம்ம அது சரியான யோகமா என்ன அப்படிங்கிறத யோசிக்கணும். அப்போ அது எந்த இடத்துல இருக்குது அதை யோகத்தை பார்த்து தான் நம்ம சொல்ல போகிறோம். இந்த சூரியனும் புதனும் சேரும்போது குறைந்தபட்சம் அவங்க ஒரு கிராஜுவேட்டாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யாருடைய ஜாதகத்தில் சூரியனும் புதனும் ஒன்றா சேர்ந்துருக்கோ அவங்க கம்பல்சரியாக ஒரு கிராஜுவேட்டாக இருப்பாங்க. சப்போஸ் அவங்களால அந்த பட்டப்படிப்பு படிக்க முடியவில்லை அப்படின்னா கூட ஒரு பட்டதாரி, உண்மையான பட்டதாரிக்கு இன்னும் நாலேஜ் இருக்கும், படிச்சிருந்தாலும் அந்த நாலேஜுக்குரியவர்களாக இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறது, பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் சூரியனும் புதனும் சேர்க்கிறது அது கிட்டத்தட்ட 2 தன்மை, வீரம் விவேகம் ரெண்டுமே இருக்கும். சமயத்தில் சரியான முடிவு எடுக்கிற தன்மையும் அதை குறிக்கும். அதுதான் சொல்லுவாங்க. அடுத்தது புத ஆதித்ய யோகம் அப்படின்னு நம்ம டாப்பிக்கிலே சொல்லும்போது சொன்னோம். அப்போ புதனும் சூரியனும் சேர்ந்து இருந்தாலே புத ஆதித்ய யோகம் தானா அப்படின்னு நிச்சயமாக கிடையாது. இதில் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும். இப்போ சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் சொந்த வீடு அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மம். அப்போ சிம்மத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்தால், ஏன்னா சூரியன் அங்கே ஆட்சி பெற்றிருக்கனால அது புத ஆதித்ய யோகம். அதே போல் கன்னி ராசியில் சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்தால் அங்கே புதன் உச்சம் பெறுவதனால அது ஒரு புத ஆதித்ய யோகமாக ஒர்க் பண்ணும். அதே போல் மிதுன ராசியில் சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்தால் அங்கே புதன் ஆட்சி பெறுவதால் அதுவும் புத ஆதித்ய யோகமாக வேலை பார்க்கும். அதே போல் மேஷ ராசியில் சூரியன் உச்சமாகி அது கூட புதன் சேர்ந்திருந்தாலும் அதுவும் புத ஆதித்ய யோகமாக நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி சூரியன் புதன் சேர்ந்திருந்தாலே புத ஆதித்ய யோகமாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது பார்க்கும்போது புதனை நம்ம தெளிவாக பார்க்கும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள் எடுப்போம்னா, புதனுங்கிறது தரகன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஏதாவது 2 பொருளை இணைக்கிறது, 2 நபர்களை இணைக்கிறது, தூதன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ வெளிநாட்டு தூதர்கள்லாம் இருக்காங்கல்ல, ஐஎஃப்எஸ்லாம் படித்தவங்க நிறைய பேர் வெளியுறவுத்துறையில் தானே அதிகமாக பேர் இருப்பாங்க. அப்போ வெளியுறவுத்துறை சம்மந்தப்பட்டது தூதர்கள் எல்லாமே பார்க்கும்போது எம்பசியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு புதன் வலிமையாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு சூரியன் புதன் சேர்ந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வழக்கறிஞர் அப்படின்னு வரும்போது அது புதனை தான் குறிக்கும். வழக்கறிஞர்களே டாப் லெவலுக்கு போகிறாங்கல்ல, அவங்களுக்கு சூரியன் புதன் ஒன்றோட ஒன்று சம்மந்தப்படும். ஜோதிடர்களுக்கே கூட இந்த தொடர்புகள் உண்டு. ஜோதிடத்தை குறிக்கக்கூடிய
தொடர்புடைய கிரகமே புதன் தானே. சூரியனோட ரொம்ப வலிமை பெற்றிருந்தால் ஜோதிடத்தில் அவங்க நல்ல நிலைமையில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சொல்கிறத உறுதியாக சொல்லுவாங்க. அப்படி ஒரு கணக்கு இருக்குது. இப்போ வந்து சூரியன் புதன் சேர்க்கை பெற்றவர்கள் நிறைய பேர் என்ன பணிகளுக்கு போவாங்கன்னா, கூடுமான வரைக்கும் இது வந்து புதனுக்கு கணக்கன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குல்ல, அப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஆடிட்டராக போகிறவங்களாம் அவங்க தான் போவாங்க. அப்போ இந்த சூரியன் புதன் சேர்ந்து இருந்தாலே அவங்க வந்து எந்த பதவிக்கு போனாலும் புதனோட தொடர்புடைய பணிகளுக்கு போவாங்க. ஆடிட்டர் இருக்காங்க இல்லையா, ஆடிட்டர் நல்ல ஆடிட்டராக இருப்பாங்க. அதுலேயே வந்து பவர்ஃபுல் ஆடிட்டர் இருப்பாங்கள்ல, அதுக்கு பொறுப்புக்கு தலைமை வகிக்கிறவங்களாக இருப்பாங்கள்ல. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த புதன் சூரியன் சேர்க்கை தான் வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது இந்த சூரியன் வந்து எல்லாத்துலேயும் டாப் மோஸ்ட்டு கொண்டு போகுதுங்கிறோம். புதனுக்கு உள்ள பெயர்களில் பார்க்கும்போது நளினம், நடனம் இதையெல்லாம் குறிக்கிறது வந்து புதன் தான். நளினம், இப்போ நளினின்னு ஒரு பேர் வருதுன்னு வச்சுக்கேன், அந்த பேர் வந்து புதனை குறிக்கக்கூடிய பெயர். இப்போ நடனம் அப்படிங்கிறது நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம், ஆடல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சூரியனை என்ன சொல்லுவோம், அரசன், ராஜன், அரசுன்னு சொல்லுவோம்ல. அப்போ ஆடல் அரசு அப்படிங்கிற ஒரு பெயர் வந்தால் அந்த இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து வருது. நடராஜன் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்தால் கூட அந்த இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து வருது. ஏன்னா நடனராஜனுங்கிறது தான் நடராஜன் அப்படிங்கிறது மாறினது. அதை தான் தமிழில் வந்து நம்ம ஆடல் அரசு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இவர் வந்து சூரியன், இவர் வந்து பெருமாள். சூரியனும் பெருமாளும் சேர்ந்திருக்கக்கூடிய இடங்கள் தான் இந்த சூரியன் புதன் சேர்க்கையை எடுத்துக்கலாம். அப்போ நடராஜர் அப்படின்னு வராருல, சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்குல்ல, அப்போ நடராஜர் வந்து எங்கே இருந்தாலும் அது சூரியன் புதனும் சேர்ந்த அம்சமாக நம்ம பார்த்துக்கணும். அதே போல் சூரியனை வந்து சிவனை எடுக்கிறோம், புதனை வந்து நம்ம விஷ்ணுவை எடுக்கிறோம். அப்போ சிவா விஷ்ணுங்கிற பேரில் உள்ள டெம்பிள்ஸ் இருக்குல்ல, அந்த கோயில்களையும் ஒரு பரிகார கோயில்களாக இதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் சூரியனுக்கு வந்து சத்தியம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அதனால தான் சத்தியன், சத்தியம்ங்கிற வர்ற பெயர்கள் எல்லாமே சூரியனை குறிக்கக்கூடியது. நம்ம முடக்கு ராசியில் கூட நிறைய சொல்லுவோம் பாருங்கள், சத்தியநாதேஸ்வரர் அப்படின்னு வருதில்ல. அதே போல் இந்த இடத்துல சத்தியநாராயணனுங்கிற பேரில் கோயில்கள் இருக்கும். சத்தியநாராயண பெருமாள் கோயில்கள் இருக்குல்ல, இந்த பெயர்கள் எல்லாமே பார்க்கும்போது இது எல்லாமே சூரியன் புதனுடைய தொடர்புடைய கோயில்கள். அப்போ ஓவரால் பார்க்கும்போது சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது வந்து எப்போ எல்லா வகையிலுமே யோகம்தான். ஏன்னா அந்த சூரியன் புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சூரியன் எங்கே இருக்கோ அதுலேருந்து 60 டிகிரிக்குள்ளே தான் புதனும் இருக்கும், சுக்கிரனும் இருக்கும். அதனால் முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு பேர். அதனால் சூரியன் புதன் சேர்ந்து இருக்கா தனியாக இருக்காங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். முன்னாடி ஒரு கட்டத்தில் இருக்கும் அல்லது பின்னாடி ஒரு கட்டத்தில் இருக்கும், சில நேரங்களில் சேர்ந்துருக்கும். இதுதான் வந்து சூரியன் புதனுக்கு உள்ள தொடர்பு. அதனால் சூரியன் புதன் கூடுமான வரைக்கும் இணைந்தே பயணிக்குது. இது சேர்ந்துருந்தால் என்ன பலன், நம்ம லக்னத்துக்கு 4, 6, 8, 12 இருந்தால் என்ன பலன், இதை வச்சு தான் நம்ம மேஜராக பார்க்குறோம். அதே போல் சூரியன் புதன் சேர்ந்திருந்து இதில் ஏதாவது ஒரு கிரகம் வந்து ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் அதை வந்து நம்ம புத ஆதித்ய யோகம்னு சொல்கிறோம்ல. இது எல்லாத்தையும் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரும்போது சூரியன் புதன் சேர்க்கை எல்லா வகையிலுமே கிட்டத்தட்ட ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும். இதோட மற்ற கிரகங்கள் ஏதாவது சேர்ந்துருக்கா அல்லது பார்த்துட்ருக்காங்கிறத வச்சு தான் இப்போ நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நாம் முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் சூரியன் தரும் யோகங்கள் வரிசையில் சூரியனோட புதன் சேர்ந்தால் என்ன யோகங்கள் தரும், என்னென்ன கோயில்களை நம்ம பரிகாரமாக எடுத்துக்கலாம், இதோட தொடர்புடைய ஒரு சில பெயர்களையும் பார்த்தோம் இல்லையா. இதுதான் சூரியன் புதன் இணைவு தரக்கூடிய யோகம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். சூரியன் புதன் சேர்க்கை அப்படின்னா என்னங்கிறதையும் புத ஆதித்ய யோகத்தையும் தெளிவாக சொன்னீங்க சார். மக்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.